மக்களே, நான் தான் உங்கள் வர்ஷினி அகேஷ். இன்றைக்கி மறுபடியும் வந்துட்டேன் ஒரு விலாகோட. ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சுடு தண்ணி போட்டுட்டு மஷ்ரூம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா ஒயிட் ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக எடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு மஷ்ரூம் போட்டுக்கிட்டேன். ஸோ தென் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி போட்டேன். ஏன்னா அது ஒரு டிப்பாக நான் வந்து ஒரு யூடியூப்பில் இருந்து பார்த்தேன். விச் மீன்ஸ் தட் ஜாஸ்மின் கிச்சன் ஒரு இடத்துலேருந்து ஒரு டிப் பார்த்தேன். அது நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ராகி இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுட்டு ராகி இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இட்லி வந்து நல்லா வந்துருந்துச்சு. நீங்களே அடுத்த கிளிப்பில் பார்ப்பீங்க. ஸோ இட்லி வந்து ஃபஸ்ட்டு வேகிறதுக்காக ஊற்றி வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் மஷ்ரூம் தொக்கை எடுத்து பார்த்தேன். நல்லா ரெடியாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் மஷ்ரூம் சுக்கா. அப்புறம் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து ஒயிட் ரைஸ் பக்கத்தில் இருந்துச்சு. அப்புறம் இட்லிக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் சட்னி இங்கே கர்நாடகாவில் பண்ணுவாங்க. தேங்காய் சட்னி மாதிரியே தான். அதில் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்டோம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே செஞ்சுட்டேன் இட்லிக்கு. அப்புறம் அதே வந்து தாளிச்சுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதுதான் தாளிச்ச கிளிப்பு. ஸோ அப்புறம் ஒயிட் ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா வடித்து எடுத்துட்டு எப்பவும் போல் காஃபிக்கு பால் காய்ச்சாச்சு. அப்புறம் சுக்கா எல்லாம் ரெடி ஆகிட்டு அதை பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்காக போட்டாச்சு. இது சட்னி. அப்புறமா இட்லி மெத்துன்னு ரெடியாகி பஞ்சு போல் அழகாக வந்துருந்துச்சு. அப்புறம் எல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. பிகாஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஆஃபீஸில் தான் போய் சாப்பிட்றது. ஸோ எல்லாம் பேக் பண்ணி இன்றைக்கி எல்லாம் பண்ணி முடித்தா அப்புறம் லஞ்ச் பேக்லாம் கட்டி முடித்தா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ப்ரே பண்ணோம். இன்றைக்கி எனக்கு வந்துட்டு டெய்லியுமே சாமி கும்பிட்றணும். இல்லைனா எனக்கே வந்து மென்டலி கொஞ்சம் மனசு சரியில்லாமல் ஆகிடும். ஏன்னா என்னோடய லைஃப் வந்து என்னோடய லைஃப் என் ஹஸ்பண்டோட லைஃப் வந்துட்டு கடவுள்னால் மட்டும்தான் முன்னேறிச்சு. கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ்னால மட்டும்தான். நாங்கள் யார் தயவுலையும் வளர கிடையாது ஆஃப்டர் திஸ் மேரேஜ். ஸோ அப்புறம் நல்லா டெய்லி பூஜை பண்ணுவோம். இன்றைக்கும் பூஜை பண்ணியாச்சு. அப்புறமா ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் தான் நம்ம வண்டி. ஸோ கிளம்பிட்டு போய் ஆஃபீஸில் எப்பயும் போல் ஒரு செல்ஃபியை பார்த்தாச்சு. அப்புறம் லிஃப்ட்டில் போய் நின்று ரெடி ஆகிட்டு மேலே போகும்போது சரி இன்றைக்கி ஒரு நல்ல வைபோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் ரூமுக்கு போகிற வழியில் ஸ்டாஃப் ரூமில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க ஆஞ்சல்னா. அவங்க iPhone 16 வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வாங்க மேம் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இன்றைக்கி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஏன் இந்த அவுட்ஃபிட்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான செஷன் இருக்குது. அது பின்னாடி காட்டுறேன். ஸோ டேரெக்டாக நம்ம ரூமுக்கு வந்துட்டு போயிட்டோம். போன அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வியூவை தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல வியூ. அந்த ரூம்லேருந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்புறம் எவ்ரிடே எனக்கு இந்த வர்ஷினி LSP பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த செஷன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செஷன். எவ்ரி மந்த் இது நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை பண்ணிவிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிட்டேன். லைக் 5:30க்கெலாம் கிளம்பிட்டேன். பிகாஸ் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 6 o'clock முன்னாடியே போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தேன். வந்துட்டு அப்புறம் எனக்கு பசி தாங்க முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெக்டிக் டே. ஸோ அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு, டீ ஷாப். அங்கேயே டீ குடிக்கலான்னு போயிட்டு அங்கே முட்டை பஜ்ஜி, அப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு டீ, அப்புறமா அங்கே வந்துட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பாய். Thanks for watching.